வணக்கம் மக்களே, சாகா ஐஏஎஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரீசெண்டாக குரூப் 1ல கேட்ட ஒரு கொஸ்டின், ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆன ஒரு கொஸ்டின் சொல்லலாம். இந்த மாடல் வந்து பார்த்துக்கோங்க, ஒரு 2-3 மாடலை சேர்த்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸ் நீங்கள் வந்து அந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஒரு கொஸ்டின் நீங்க நல்லா கவனிச்சிங்கனாலே இந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற டாபிக்ல, வேலை மற்றும் நேரம் அப்படின்ற டாபிக் உள்ள நிறைய சாப்டர்ஸ் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அந்த மாதிரியான ஒரு டாபிக் தான், அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டினை ரீட் பண்ணிடுறேன், அப்புறம் நான் சால்வ் பண்ணிடுறேன். If 4 men can complete a work in 3 days and 3 women can complete that work in 6 days, then which one of the following is not true? Okay, அதாவது என்ன கொடுத்தாங்கன்னா, ஒரு வேலையை 4 ஆண்கள் 3 நாட்களில் முடிப்பர் மற்றும் அதே வேலையை 3 பெண்கள் 6 நாட்களில் முடிப்பர் எனில் பின்வருவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து எது தப்புன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனா செக் பண்ண போறோம். ஸோ இதுல கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் நம்ம இப்போ ரீட் பண்ண தேவையில்லை, நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ஷனா ரீட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கானதை வந்து சால்வ் பண்றேன். ஓகேவா? இப்போ நமக்கு கொடுத்துருக்க விஷயம் என்ன அப்படின்ற ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி விஷயம் புரிஞ்சு. அதாவது ஒரு 4 ஆண்கள் சேர்ந்து 3 நாட்கள்ல ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? அப்போ 4 ஆண்கள் அப்படின்றப்ப ஒரு, அதாவது 4 men சேர்ந்தா நமக்கு இது எந்த ஃபார்முலால போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நான் வந்து ஃபார்முலால நம்ம சொல்லியிருப்போம், MDH. ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா men days ரிலேஷன்ல M1 D1 H1 divided by W1 is equal to M2 D2 H2 divided by W2. இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் பண்ணுவோம் தெரியுமா? 2 செட் ஆஃப் அப்படின்ற இது, அதாவது ஒரு வேலையை, அதாவது நாங்க இங்க நான் பண்றேங்க, மென்க்கு பதிலாக 4 ஆண்கள் சேர்ந்தா 3 நாள்ல முடிப்பாங்க ஒரு வேலையை. அப்படின்னா ஒரு ஆண் அந்த வேலையை வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்க நமக்கு வந்து மென் இருக்குது, ஆண்கள் இருக்காங்க, டே இருக்குது, ஹவர், ஒர்க் வந்து சேம் தான், அதே வேலையை. அப்போ நமக்கு வந்து ஒர்க்கை வந்து விட்டுறலாம், இல்ல ஒர்க்கை வந்து நீங்க ஒன்னே எடுத்துக்கலாம். ஓகேவா? எப்படி எடுத்தாலும் ஓகே. ஸோ இந்த ஃபார்மா நம்ம இங்க வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ இது வந்து மென்னுக்கு மட்டும் பாக்குறேன். ஸோ மென்னுக்கு மட்டும் பார்க்கும்போது எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ஒரு மென் முடிக்கிறதுக்கு 12 நாள் ஆகும். கரெக்டா? அதே மாதிரி இங்க விமனுக்கு பாக்குறேன். ஸோ விமனுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஸோ விமனுக்கு கொடுத்த கண்டிஷன் பாருங்க, 3 பெண்கள் 6 நாட்கள்ல. அப்போ 3 பெண்கள் 6 நாட்கள்ல முடிப்பாங்கன்னா ஒரு பெண் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 into 6 18. அப்படிதானே? அப்போ D2 விமனுக்கு, விமன்ல ஒரு விமன் வந்து நமக்கு வந்து 18 நாள்ல வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கரெக்டா? அப்போ நமக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மென்னுக்கும் தெரிஞ்சிச்சு, விமனுக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், இப்போ ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விமன் மென், அதாவது நம்ம ஆல்ரெடி இந்த எல்சிஎம் மெத்தட்ல நம்ம கண்டுபிடிப்போம். அதே மாதிரி டைம் ஆஃப் மென் தெரிஞ்சிருச்சு, டைம் ஆஃப் விமன் தெரிஞ்சிருச்சு. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரிலாம் போடுன்னு சொல்லி பயந்துடாதுங்க. ஒரு விமன் வந்து, ஒரு மென் வந்து 12 நாள்ல முடிப்பாங்க, ஒரு மென் 12 நாள், ஒரு விமன் 18 நாள்ல ஒரு ஒர்க்கை முடிப்பாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணோம், 2க்கும் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அப்படித்தானே? ஸோ 2ஓட எல்சிஎம் கண்டுபிடிச்சா 18க்கும் 12க்கும் எல்சிஎம் 36 வரும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்ப நமக்கு என்ன தேவை, கொஸ்டின்ல பாருங்க, ஒரே நாளில் வேலையை முடிப்பார், ஒரே நாளில் முடிப்பார், ஒரே நாளில் முடிப்பார், ஒரே நாளில் முடிப்பார். ஸோ இதை வச்சு நான் வந்து என்ன முடிவுக்கு வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளில் நம்ம வந்து எவ்வளவு வேலை செய்ய போறாங்க. ஸோ இந்த 36 அப்படின்றது நமக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் இந்த 2க்கும், அப்படி வந்துச்சு. ஆக்சுவலி இந்த 36 அப்படின்றது நமக்கு வந்து டோட்டல் ஒர்க், மொத்த வேலை, மொத்தமா 36 வேலை செய்யணும். அதாவது இப்ப பாருங்களேன், இப்ப வந்து மென் வந்து ஒரு நாளைக்கு 12 வேலை செய்யறாருன்னா 3 நாள் இந்த வேலை. அப்போ ஒரு நாளைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா 3 வேலை செய்யணும். அப்படிதானே? அதாவது 36 divided by 12. அப்போ விமனுக்கு என்ன வரும், நமக்கு வந்து 2 வரும். கரெக்டா? ஸோ இதை வேணா இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா எஃபிசியன்சி, திறன் அப்படின்னு சொல்லுவோம். திறன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் ஒரு நாள்ல எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க, மொத்தம் 36 ஒர்க்கை 12 நாள்ல பண்றாங்க. அப்படின்னா ஒரு நாள்ல மென் வந்து 3 ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு நாள்ல விமன் வந்து எத்தனை ஒர்க் பண்ணுவாங்க, 2 ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? இதான் எங்களோட எஃபிஷியன்சி. அப்போ ஒரு நாள்ல
மென் வந்து நமக்கு 3 ஒர்க்கு, விமன் வந்து 2 ஒர்க்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ ஒவ்வொன்றா நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ணலாமா? ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆப்ஷன் ஏ போங்க. ஆப்ஷன் ஏல வந்து என்ன சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா 8 ஆண்கள் 3 பெண்கள் ஒரு நாள்ல. 8 ஆண்கள் 3 பெண்கள். 8 ஆண்களுக்கு என்ன? 8 இன்ட்டு 3, 3 இன்ட்டு 2. ஸோ 24 + 12. 24 + 12 is equal to 36. ஸோ 36 வந்துருச்சா? ஸோ டோட்டல் ஒர்க்கு இங்கே நமக்கு டோட்டல் ஒர்க் என்ன? நமக்கு 36 ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரே நாளில் முடிச்சிருவாங்களா? அப்போ ஏ வந்து கரெக்டானது. கரெக்டா? இந்த ஏ வந்து கரெக்டானது. ஸோ டோட்டல் ஒர்க் நமக்கு இங்கே இருக்கு, எழுத வேண்டாம். அடுத்து ஆப்ஷன் பி போங்க. ஸோ பி பார்த்தீங்கன்னா 6 ஆண்கள் 8 பெண்கள் விமன் எத்தனை முடிப்பாங்க? அப்போ 6 ஆண்களுக்கு என்ன வரும்? 6 இன்ட்டு இங்கே எழுதிக்கலாமா? ஸோ 6 இன்ட்டு 6 மென்னுக்கு வந்து என்ன நமக்கு 3. 6 இன்ட்டு 3 18 கூட்டல் 8 இன்ட்டு 2 16. 18 + 16 நமக்கு என்ன வரும்? 34 தான் வருது. இது நாட் ஈக்குவல் டு 36. கரெக்டா? அப்ப இதுதான் நமக்கு வந்து தவறானது. என்ன கேட்கிறாங்க கொஸ்டின்ல? தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு எதான் தவறானது? இந்த பி தான் தவறானது. மீதி தான் செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ சி பாருங்க 12 ஆண்கள். ஸோ 12 ஆண்கள் இன்டு 3 அப்படிதானே? அப்போ 12 ஆண்கள் அப்படின்றது நமக்கு வந்து 36 வந்துருச்சு. இது கரெக்ட். டி பாருங்க 18 பெண்கள். 18 இன்டு 2 36 வந்துருச்சு. ஸோ எல்லாமே கரெக்ட். நமக்கு எது மட்டும் தான் இங்க தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பி ஆப்ஷன் தான் நமக்கு இங்க வந்து தப்பா வந்து வந்திருக்குது. ஏன்னா அது வந்து 34 தான் வருது. அப்படிதானே? ஸோ 6 3 18 18 கூட ஒரு 16 கூட்டினீங்க அப்படின்னா 34 தான் வருது, 36 வரல. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ராங் ஆன்சர். நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதுல என்னெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு பாருங்க. நம்ம வந்து பேசிக்கா பார்க்கக்கூடிய இந்த மென் டேஸ் அண்ட் ஒர்க் இந்த இதை வச்சு ஒரு ரிலேட் பண்ணுவோம்ல, 2 குரூப் ஆஃப் அப்படின்றத ரிலேட் பண்ற ஒரு இது வந்துருச்சு. அதே மாதிரி நமக்கு நார்மலா அந்த எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிற இந்த மெத்தடும் நமக்கு வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா இந்த சம்மில் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி முக்கியமான டிஃப்ரெண்டான சம்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.